ஸ்வீட்டே கொஞ்சம் ஹெல்த்தியாக இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மஞ்சள் பூசணி வச்சு ஒரு செம்மையான ஒரு அல்வா தான் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. அதை வச்சு ஒரு குவிக் அண்ட் சிம்பிளாக ஒரு சூப்பரான நம்ம டெசர்ட் இப்போ ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் பூசணி எடுத்து நம்ம தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வரும். அட் த சேம் டைம் பேரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய், சுகர், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டேஸ்ட் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். திருப்பி மறுபடியும் அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மஞ்சள் பூசணியை ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சர், சுகர், ஏலக்காய், அந்த கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா வரும். அந்த டைமில் தான் நம்ம வந்து இதில் நட்ஸு தேவையானதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா லெவல் பண்ணி செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவுக்கு ஆட் பண்ணலாம். எங்களுக்கு கேஷ்யூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் கேஷ்யூஸ் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. குங்குமப்பூ நாங்கள் ஆட் பண்ணி அட் த சேம் டைம் இன்னும் வேறு லெவலில் டேஸ்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லணும். சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அப்படியே கொஞ்சம் அது செட் ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்து சாப்பிட்டும் பாருங்கள். சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்வாஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லணும். மற்ற அல்வாலாம் தோற்று போயிடும்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சு. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். See you in the next video. டாடா, பாய்.